நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இடமாற்றத்துக்கான கிரக அமைப்பு. அதாவது நீ வெளிநாடோ, வெளியூரோ செய்யணும்னா, அதுக்கான கிரக அமைப்புகள் என்னென்ன? அப்படிங்கிறத பார்க்க போலாம். இதுக்கான கிரக அமைப்புகள் நெறையாவே இருக்கு. முதல்ல வந்து இந்த மாரியான கிரக அமைப்புகள் இருந்தா கன்ஃபார்மா நடக்கும் அப்படிங்கிற கிரக அமைப்புகள முதல்ல பார்த்தோம். உங்க லக்னத்தில 4ஆம் வீட்ல வந்து ராகுவோ, கேதுவோ இருந்து, அதோட தசையோ, புத்தியோ நடந்ததுன்னா, கண்டிப்பா இடமாற்றம் நடக்கும். அது எந்த லக்னமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் 4க்கு அதிபதியில ராகுவோ, கேதுவோ இருந்து, அதோட நட்சத்திரத்தில எந்த கிரகம் எந்த வீட்ல இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அதோட தசையோ, புத்தியோ நடக்கும்போது இடமாற்றம் நடக்கும். ஸோ 2 இது பார்த்துட்டோம். அடுத்து 3வது 4க்கு அதிபதி 4ல இருந்து அது வக்ரமா இருந்தால், இடமாற்றம் கண்டிப்பா நடக்கும். இது எதுக்கான சான்றுன்னா, வக்ர கிரகங்கள் எப்போதும் அதன் முன்வீட்டு பலமையும் செய்யுங்கிறதுக்கான சான்று 4க்கு அதிபதி 4ல வக்ரமா இருந்தா இடமாற்றம் கன்ஃபார்மா நடக்கும். அப்புறம் 4க்கு அதிபதி 3ல இருந்தாலும் இடமாற்றம் கன்ஃபார்ம். சரி இதெல்லாம் கண்டிப்பா நடக்கக்கூடிய அமைப்புகள். அப்புறம் லக்னாதிபதியோ, 4க்கு அதிபதியோ 12ல இருந்தாலும் இடமாற்றம் நிச்சயம் நடக்கும். இன்னும் சில அமைப்புகள் இருக்கு. அது வந்து எல்லா டயத்திலும் நடக்காது. அது ஜாதகத்த பொறுத்து மாறுபடும். உதாரணமா 4க்கு அதிபதி 9ல இருந்தாலும் இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்புறம் 9க்கு அதிபதி 12ல இருக்கார். இதுனா படிக்கிற வயசா இருந்தா, நீங்க காலேஜ் படிக்கிறீங்கன்னா, ஃபாரின்ல போய் படிக்கிற மாரியான அமைப்பு. 9க்கு அதிபதி 12ல இருந்து. அப்புறம் வந்து லக்னாதிபதியோ, 4க்கு அதிபதியோ 8ல இருக்கார். இது இடமாற்றம் கண்டிப்பா தருமானா, அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் தாமதமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி உங்களுக்கு இடமாற்றம் தானா வந்ததுன்னா, அதை எடுத்துக்கிட்டு நீங்க போறது உங்களுக்கு நல்லது. இது லக்னாதிபதி 4க்கு அதிபதி 8ல இருக்கும்போது, இடமாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செல்வது உங்களுக்கு நல்லது. ஸோ இது மாரி இடமாற்றத்த தரக்கூடியான கிரக அமைப்புகள் நெறைய இருக்கு. இதுல நம்ம முக்கியமானதெல்லாம் பார்த்துட்டோம். முதல்ல பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா நடக்கும். கண்டிப்பா நடக்குங்கிற மாரியான கிரக அமைப்புகள பார்த்துட்டோம். கடைசியா ஒரு ஒரு சிலது வந்து அ ந ஜாதகத்த பொறுத்து மாறும். நான் சொன்ன மாரி லக்னாதிபதி 4க்கு 8ல இருக்கும்போது, நீங்க ஏமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க நகர்வது உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா, நீ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நன்றி.